அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நிஃப்டி பேங்க் நிஃப்டி வியூ நம்ம பார்க்க போறோம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம வரப்போற வீடியோஸ் அண்ட் ஆல்சோ டெலகிராம் குரூப்ல ஒரு போர்ட்ஃபோலியோ எப்படி மேனேஜ் பண்றது, எந்தெந்த ஷேர்ஸ்ல நம்ம வந்து பொசிஷன்ஸ் எடுக்கிறோம், அது கேஷ் மார்க்கெட்ல, அதை பத்தி நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஸ்டாக் ஆப்ஷன்ஸ் எப்படி வந்து நம்ம என்ட்ரிஸ், எந்தெந்த ஸ்டாக்ஸ்ல என்னென்ன ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி வியூ ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஸோ நிஃப்டி ஒரு லைஃப் ஹை, இதில் வந்து பார்க்குறப்ப நமக்கு 22,200 to 300 தான் ஒரு சப்போர்ட், இந்த கிரீன் லைன்ஸ். அதுக்கப்புறம் 21,900 வந்து ஒரு லாங் டேர்ம் இன்டர்மீடியட் சப்போர்ட்டாக இருக்கு. ஸோ ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு நம்ம இப்போ லைஃப் ஹைல இருக்கிறனால பார்க்க முடியுது. ஸோ அதை வந்து நம்ம ஸ்டாடில் பொசிஷன்ஸ் வச்சு பார்த்துக்கலாம். ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நமக்கு சைட்வேஸ் டு அப் ட்ரெண்ட் தான் இப்போதைக்கு. 22,200 to 300 இருக்கிற வரைக்கும் இமிடியட் ட்ரெண்ட் வந்து அப் தான். அதே மாதிரி டவுன் சைடில் சப்போர்ட் வந்து 21,900. ஸோ ஸ்டாண்டர்ட் பொசிஷன்ஸ் நம்ம வந்து தேர்ஸ்டே அப்போ பார்க்குறப்ப 22,500 வந்து நிறைய ஆக்டிவிட்டிஸ் இருந்துச்சு ஸ்ட்ரைக் ப்ரைஸில். ஸோ அதோட ப்ரீமியம் நம்ம ஆட் பண்ணி 253 rupees கிடைச்சிருக்கு. ஸோ அதை நம்ம பார்க்குறப்ப இந்த ப்ளூ லைன்ஸ் 22,500 அப்பர் எண்ட் ஆஃப் த ஸ்டாடல் வந்து 22,753 இருக்கு. லோயர் வந்து 22,246 இருக்கு. ஸோ ஸ்டாடலும் பார்த்தா அரௌண்ட் 22,250, அப்சைட் வந்து 22,750. இதுதான் ஆப்ஷன் செல்லர்ஸோட ரேஞ்ச் இந்த வாரத்துக்கு. இதுல பிரேக் அவுட் ஆகிறப்ப நமக்கு வந்து ஒன் சைடட் மூவ் எகெயின் ஸ்டார்ட் ஆகும். ஸோ நம்ம ஒரு ஒன் சைடட் வீக்குக்கு அப்புறம் இப்போ நம்ம வந்து ஒரு சைட்வேஸ் வீக் தான் நம்ம ஆன்டிசிபேட் பண்றோம். வேற ஏதாச்சும் சேஞ்சஸ் இருந்தாலும் நம்ம டெலகிராம் குரூப்ல மார்க்கெட் ஹவர்ஸ்ல அப்டேட் பண்ணுவோம். அடுத்ததான் பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நிஃப்டி நியூ ஹைஸ்ல போயிட்டு பேங்க் நிஃப்டி நியூ ஹை போகல. ஸோ ஆல்மோஸ்ட் நியூ ஹை கிட்ட தான் இருக்கும் நம்ம. ஸோ அந்த ரெட் லைன்ஸ் தான் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 48,636, 48,335, சாரி 375. அதுக்கப்புறம் வந்து 48,096 அப்படிங்கிறது ஒரு கேப் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இந்த இடத்துல ஸோ இங்கேயும் தான் இப்போ ஒரு சின்ன கரெக்ஷன், ஒரு சின்ன ஃபால். ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப நமக்கு 48, இந்த 100 இப்போதைக்கு இருக்கு. அதுக்கப்புறம் 48,636 தான் லைஃப் ஹை. ஸோ இதை டச் பண்ணுறதுக்கு தான் பேங்க் நிஃப்டி இதை கிராஸ் பண்ணி 50,000 வரைக்கும் போகிறதுக்கு தான் பேங்க் நிஃப்டி ட்ரை பண்ணிட்டு இருக்கு. ஒரு ஸ்ட்ராங் அப் ட்ரெண்ட்ல இருக்கு பேங்க் நிஃப்டி. அடுத்ததா சார்ட் வைஸ் சப்போர்ட் பார்க்குறப்ப நமக்கு 47,200 to 300 ஜோன்ஸ்லாம் வந்து ஒரு நல்ல சப்போர்ட் இருக்கு. அதே மாதிரி டவுன் சைடில் அதுக்கப்புறம் 45,700. ஸோ இதெல்லாம் தான் பேங்க் நிஃப்டிக்கு சார்ட் வைஸ் சப்போர்ட். அடுத்ததா ஸ்டாடில் பொசிஷன்ஸ் பார்க்குறப்ப நமக்கு பேங்க் நிஃப்டியில் 48,000 தான் வந்து நிறைய ஆக்டிவிட்டிஸ் இருக்கு. ஸோ நிறைய ட்ரேடர்ஸ் வந்து அதில் பொசிஷன் எடுக்கிறாங்க. ஸோ 48,000 ஸ்டாடில் பாயிண்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா வெனஸ்டே அன்னைக்கு ஈவினிங் 860 rupees இந்த ப்ரீமியம் இப்போ 727 இருக்கு தேர்ஸ்டே அன்னைக்கு. ஸோ இது ஃபர்தராக வந்து கிரைண்ட் ஆகும். ஸோ செல்லர்ஸ்க்கு வந்து ஒரு நல்ல வீக் தான் ஆப்ஷன் ஸ்டாடில் கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ நமக்கு வந்து பையர்ஸ் பார்க்குறப்ப நமக்கு அப்பர் எண்ட் ஆஃப் த ஸ்டாடில் வந்து இந்த ப்ளூ லைன் இருக்கு 48,860, டவுன் சைடு வந்து 47,139. அதே மாதிரி எகைன் அப்பர் எண்ட் ஆஃப் த ஸ்டாடில் தேர்ஸ்டே அன்னைக்கு கிரியேட் பண்ண பொசிஷன்ஸ் வந்து 48,727, டவுன் சைடு வந்து 47,272. ஸோ நம்ம வந்து எப்படி சொல்லலாம்னா அப்பர் எண்ட் வந்து 48,700 to 750 to 850 ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. டவுன் சைடில் வந்து 47,100 to 150 to 250 சப்போர்ட் இருக்கு. ஸோ இதான் வந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட ஸ்டேட்டஸ். ஸோ நம்ம டெலகிராம் குரூப்ல ஆஸ் ஆல்வேஸ் யூடியூப்ல வீடியோ போடலனாலும் நம்ம டெலகிராம் குரூப்ல அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இன்னும் ரெகுலராக வீடியோஸ் நம்ம அப்லோட் பண்ணுவோம். அடுத்ததா இண்டிவிஜுவல் ஷேர்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த வாரம் நம்ம ட்ராக் பண்ண போகுது. அது இப்போதைக்கு போர்ஷன் இருக்க போறது இல்லை. பட் நம்மளோட வாட்ச் லிஸ்ட்ல இருக்க வேண்டிய ஷேர் வந்து லூபின். ஸோ லூபின்ல வந்து சம் இன்ட்ரெஸ்டிங் பொசிஷன்ஸ்லாம் எடுத்திருக்காங்க ஆல்ரெடி. ஸோ நமக்கு வந்து இந்த ஷேரை வந்து க்ளோஸாக வாட்ச் பண்ணுறது இட்ஸ் ஒர்த் இனஃப். ஸோ ஏன்னா ஒரு மல்டி இயர் ஹையை கிராஸ் பண்ணி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஒரு முக்கியமான ஜோன் கிட்ட வந்திருக்கு. ஸோ இப்போ 1700 தான் நம்மளுக்கு வந்து ஒரு ரிவர்சல் பாயிண்டாக இருக்கு. ஸோ 2 தடவை இங்கேருந்து விழுந்திருக்கு. ஸோ இந்த பாயிண்ட்டை கிராஸ் பண்ணுறப்ப நம்ம இதை ட்ரேட் பண்ணலாம். இது வந்து ஆப்ஷன்ஸ்லேயே பண்ணலாம், கேஷ் மார்க்கெட்லேயும் பண்ணலாம், ஃபியூச்சர்ஸ்லேயும் பண்ணலாம். ஆப்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸு எந்த ப்ரைஸில் வாங்கணும் அப்படிங்கிறத மார்க்கெட் ஹவுஸ் அப்டேட் பண்ணுறோம். அடுத்ததா பார்க்க வேண்டிய ஷேர் வந்து ஹிண்டால்கோ. ஹிண்டால்கோவை பொறுத்த வரைக்கும் இங்க ஒரு பெரிய ஃபால் ஒரு நியூஸ் வந்துச்சு 13th அப்ப. ஸோ அதுக்கப்புறம் வந்து கன்சாலிடேட் தான் ஆயிட்டு இருக்கு. ஸோ இதுலேயும் வந்து நம்ம வந்து ஒரு எய்தர்
பிரேக் அவுட் ஆன் த அப்சைட் இல்ல ரிவர்சல் இந்த ரெசிஸ்டன்ஸ் இந்த மாதிரி ஒரு 2 விதமான ட்ரேட் வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இது வந்து ப்ரிஃபரபிளி நம்ம வந்து ஃபியூச்சர்ஸ்ல பண்றது தான் பெஸ்ட். ஷார்ட்ஸ் அப்படின்னா லாங்ல நம்ம என்ட்ரி கிடைக்குது அப்படின்னா நம்ம அப்சைட்லயும் ட்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ இது முடிஞ்ச பிறகு அடுத்த ஷேர் வந்து பாரத் ஃபோர்ஜ். இதுவும் வந்து ஆல்மோஸ்ட் சிமிலர் டு ஹிண்டால்கோ ட்ரேட் தான். ஸோ அது ஒரு ரெசிஸ்டன்ஸ் கிட்ட இருக்கு. ஸோ இந்த இடத்துல இருந்து நம்மளுக்கு வந்து ஒரு ரிவர்சல் வர்றப்ப நம்ம வந்து ஷார்ட் செல்லிங் பண்ணலாம். இல்ல அப்படின்னா ஃபர்தரா பிரேக் பண்ணி அப்சைட் தான் போக போகுது அப்படின்னா அப்பயும் நம்ம தகுந்த மாதிரி பை பண்ணிக்கலாம். ஸோ ஹிண்டால்கோவும் பாரத் ஃபோர்ஜ் நம்ம வந்து 2 சைடும் ட்ரேட் பண்ணுறதுக்கு ரெடியா இருப்போம். லோ பின் வந்து அப்சைட் பிரேக் அவுட்டுக்கு வெயிட் பண்ண போறோம். ஆப்ஷன்ஸும் அதில் ட்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ ஹிண்டால்கோ அண்ட் பாரத் ஃபோர்ஜில் வந்து நம்ம வெறும் ஃபியூச்சர்ஸ் தான் ட்ரேட் பண்ண போறோம். ஷார்ட் சைட்னா ஆப்ஷன்ஸ்ல ட்ரேட் பண்ண போறது. ஸோ லாங் போறதுன்னா கேஷ் ஆர் ஃபியூச்சர்ஸ் ரெண்டுலேயுமே பண்ணலாம். ஸோ இந்த நிஃப்டி பேங்க் நிஃப்டி வியூஸ்ல வச்சு டவுட்ஸ் இருந்தாலும் இல்லை இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் பொறுத்த வரைக்கும் டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ டெலிகிராம் குரூப்ல இன்ட்ரெஸ்டட் பர்சன் ஜாயின் பண்ணிடலாம். டவுட் கிளாரிஃபிகேஷனுக்கு கான்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஸோ அதில் ஜாயின் பண்ணி நீங்கள் உங்கள் டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். தேங்க்யூ.